கோசலத்தின் மாந்தரின் மாண்பையும் செழுமையையும் உவமைகளால் கம்பர் விவரித்தல். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல கோசல நாட்டில் குற்றமே இல்லை, கோபமே இல்லை, தாழ்வே இல்லைன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட உன்னதமான நாட்டில் சில விஷயங்கள் மட்டும் நெறி கடக்குமாம், குறி அழியுமாம், சிறியதாகுமாம், வெறி கொள்ளுமாம். என்ன இது? கம்பர் ஏன் இப்படி சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். நெறி கடந்து பறந்தன நீத்தமே, குறி அழிந்தன குங்குமத் தோள்களே, சிறிய மங்கையர் தேயும் மருங்குலே, வெறியவும் அவர் மேன்மலர் கூந்தலே. இது கம்பருக்கே உரிய ஒரு அற்புதமான சொல்லாடல். முதல் வரி நெறி கடந்து பறந்தன நீத்தமே. நெறி கடப்பதுன்னா என்ன? வழியை விட்டு விலகி போறது, தடம் மாறுவது. பொதுவா இதை தப்பான செயலுக்கு சொல்லுவோம். ஆனா கம்பர் சொல்றார், கோசல் நாட்டில் அப்படி நெறி கடந்து போறது எது தெரியுமா? நீத்தம், அதாவது பெருவெள்ளம் மட்டும்தானாம். ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும்போது கரை கடந்து பாதை மாறி பறந்து ஓடுமே தவிர அந்த நாட்டு மக்கள் யாரும் அறநெறியை கடந்து நடக்கவே மாட்டார்களாம். அடுத்த வரி, குறி அழிந்தன குங்குமத் தோள்களே. குறி அழிதல்னா அடையாளம் அழிஞ்சு போறது, சொன்ன சொல்லை மீறுவது, இலட்சியம் தவறுவது. ஆனா கோத்தல நாட்டில் எது குறி அழியுதாம்? பெண்களின் அழகான தோள்களிலே பூசி இருக்கிற குங்குமம் மட்டும்தானாம். நனைக்கும் நீராலோ நெஞ்சுக்கு நெருக்கமான அரவணைப்பினாலோ நெத்தியில வச்ச திலகம் மறையலாம். ஆனால் அந்த தேசத்து மனிதர்களின் நெஞ்சில் பதிந்த குறிக்கோளோ, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளோ, அவங்க கிட்ட ஊறி போன நற்குணங்களோ ஒருபோதும் வழிமாறாதாம். எப்படி ஒரு உவமை பாருங்க. பெண்களின் அழகை சொல்லும் அதே நேரம் மக்களின் உறுதியையும் பண்பாட்டையும் இணைத்து சொல்றார் கம்பர். மூன்றாவது வரி, சிறிய மங்கையர் தேயும் மருங்குலே. சிறிய அல்லது தேயும் அப்படின்னா குறைஞ்சு போகிறது, சின்னதாகிறது, வளைந்து போகிறது. பொதுவாக இது ஒரு குறைபாட்டையோ தாழ்வையோ குறிக்கும். கோசல் நாட்டில் எது அப்படி சின்னதாகி தேய்ந்து போகுதாம்? அழகான பெண்களின் மெல்லிய மருங்குல், அதாவது இடை மட்டும்தானாம். அந்த இடைகள் அழகுக்காக அப்படி மெல்லியதாக சிறியதாக இருக்குமே தவிர அந்த நாட்டில் யாருடைய மனதும் செயலும் சிரித்து போகாது, எந்த நற்குணமும் தேய்ந்து போகாது என்கிறார் கம்பர். கடைசி வரி, வெறியவும் அவர் மென்மலர் கூந்தலே. வெறி அப்படிங்கிற சொல்லுக்கு மனம், மயக்கம், பித்து நிலை அப்படின்னு பல பொருள் இருக்கு. எதிர்மறையா பார்த்தா அது குடிவெறி, கோப வெறி மாதிரி. கம்பர் இங்க சொல்றார், கோசல நாட்டில் எது வெறி கொள்ள வைக்குதாம்? பெண்களின் கூந்தலில் சூடியிருக்கிற மென்மையான மலர்களின் மென்மலர் நறுமணம் மட்டும்தானாம். அந்த மலர்களின் வாசனை தான் அப்படி மயக்கத்தை தருமே தவிர அந்த நாட்டில் யாருக்கும் வேறு எந்த விதமான வெறியோ தீய மயக்கமோ கிடையவே கிடையாது. எவ்வளோ நளினமாக சொல்கிறார் பாருங்க. ஆக இந்த ஒரு பாடல்ல கம்பர் என்ன செய்கிறார்னா, பொதுவாக எதிர்மறையாக பார்க்கப்படுற நெறி கடத்தல், குறி அழிதல், சிறிதாதல், வெறி கொள்ளுதல் போன்ற சொற்களை எல்லாம் எடுத்து அவற்றை வெள்ளம், குங்குமம், பெண்களின் இடை, கூந்தல் மலர்னு இயற்கையான அழகான விஷயங்களுக்கு மட்டும் பொருத்தி கோசல நாட்டு மக்கள் இந்த குறைகள் எதுவுமே இல்லாமல் எவ்வளவு உத்தமமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறார். இதுக்கு பேர் ஒழிப்பணின்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் மட்டும்தான் இப்படி இருக்கு, மற்றபடி மக்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறது. கம்பனின் கவிநயம் இருக்கே, அது சொற்களை வச்சு விளையாடுறதுல தனி அழகு. ஒரு குறையும் இல்லாத நாட்டை வர்ணிக்க குறைகள் போல தோன்றும் சொற்களையே பயன்படுத்தி அந்த நாட்டின் மேன்மையை இன்னும் அழகா உயர்த்தி காட்டுறாரு. நன்றி. அடுத்த பாடலில் சந்திப்போம். கோசல நாட்டின் செழிப்பையும் வாழ்வின் வளத்தையும் சொல்லும் புகைகளின் சிறப்பு. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல கோசல நாட்டு மக்களோட நேர்மை, ஒழுக்கம் பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட மக்கள் வாழும் நாடு எப்படி இருக்கும்? அங்க வீசும் காத்துல என்ன கலந்திருக்கும்? வாங்க கம்பர் காட்டுகின்ற அந்த கோசல நாட்டின் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். அகில் இடும் புகை, அட்டில் இடும் புகை, நகல் இன் ஆலை நரும் புகை நான்மறை, புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அழாய், முகிலின் விம்மி முயங்கின எங்கனும். இது வெறும் வர்ணனை இல்லைங்க, அந்த நாட்டின் உயிரோட்டமே இந்த புகையில தெரியுது. முதல்ல கம்பர் சொல்றது அகில் புகை.
அகிலுங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த வாசனை மிகுந்த ஒரு மரம். அதை வீடுகளில் புகையாக போடுவாங்க. எதுக்கு? தெய்வீக மனத்துக்காக, வீடே மங்களகரமாக இருக்கணும்னு. அப்போது கோசல நாட்டு வீடுகளில் இருந்து இந்த நறுமண புகை வருதுன்னா அங்கே வாழுற மக்கள் எவ்வளவு செல்வச் செழிப்போட மன நிறைவோட மங்களகரமாக வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த வாசனையை மனசில் நினச்சி பாருங்க. அது வெறும் புகை இல்லை, அது வளமையின் வாசனை. அடுத்து அட்டில் இடும் புகை. அட்டிலுன்னா சமையல் அறை, மடைப்பள்ளி. வீடுகளில் அந்த சத்திரங்களில் உணவு சமைக்கும்போது வர்ற புகை இது. இது எதை காட்டுது? பசியே இல்லாத நாடு, எல்லோருக்கும் உணவு கிடைக்குது, விருந்தோம்பல் சிறப்பாக நடக்குது, மக்கள் வயிறார உண்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. மூன்றாவதா நகல் இன் ஆலை நரும் புகை. ஆலைன்னா தொழிற்சாலை. இங்கே குறிப்பாக கரும்பாலைகள். கரும்பிலிருந்து சர்க்கரை, வெல்லம் எடுக்கும்போது எழும் புகை இது. அதையும் கம்பர் சும்மா புகைன்னு சொல்லலை, நரும் புகை, அதாவது இனிய மனமுடைய புகைன்னு சொல்கிறாரு. இது எதை குறிக்குது? விவசாயம் செழிப்பாக இருக்குது, அதை சார்ந்த தொழில்களும் சிறப்பாக நடக்குது, நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருக்குது, அந்த புகையில உழைப்பின் இனிமை தெரியுது. நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அலாய். இதுதாங்க உச்சம். வீடுகளில் வாசனை புகை, சமையல் புகை, தொழிற்சாலை புகை மட்டும் இல்லையாம். நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகை. 4 வேதங்களையும் ஓதி பெரிய பெரிய ஞானிகள், அந்தணர்கள் செய்கிற யாகங்கள், வேள்விகளில் இருந்து எழுகின்ற புனிதமான அழகான புகை. இது அந்த நாட்டின் ஆன்மீக பலத்தையும் தர்ம நெறியையும் காட்டுது. மக்கள் வெறும் உலக வாழ்க்கையில் மட்டும் மூழ்கிடாம இறை சிந்தனையோட அறவழியில் வாழ்கிறாங்கன்றதுக்கு இதுவே சாட்சி. அந்த புகைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு இல்லையா? அலாய் முகிலின் விம்மி முயங்கின எங்கனும். இப்போ கம்பர் ஒரு அற்புதமான காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு. இந்த 4 விதமான புகைகளும் கலந்துக்கிடுச்சாம். என்னென்ன புகையெல்லாம்? தனிப்பட்ட மனுஷனோட சந்தோஷம், அகில் புகை. ஊரு உலகத்தோட பசி அடங்குற அட்டில் புகை. நாட்டோட காசு பணம் வர்ற ஆல புகை. தேசத்தோட ஆன்மான்னு சொல்கிற வேள்வி புகை. இந்த 4 புகையும் ஒன்னோட ஒன்று அளாவி கிடிச்சான். அளாவுறதுன்னா ஒன்றா கலந்துடுறதுன்னு அர்த்தம். எப்படி? முகிலின் விம்மி, வானத்தில் இருக்கிற மேக கூட்டங்கள் மாதிரி பெருசாக நிறைஞ்சு முயங்கின எங்கனும் ஒன்னை ஒன்று தழுவிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பரவி நிற்குதாம். பார்த்தீங்களா கம்பரோட சொல்லாட்சி? புகைங்கிறது காற்றுல கலந்து காணாமல் போகிற ஒன்று. ஆனால் இங்கே கோசல நாட்டு புகைகள் ஒன்னோடொன்று கலந்து மேகம் போல திரண்டு ஒன்னை ஒன்று தழுவி நிற்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நாட்டில் வாழ்வின் எல்லா அம்சங்களும், இல்லறம், சமூகம், பொருளாதாரம், ஆன்மீகம் ஒன்னோடொன்று சண்டை போடாமல் இணக்கமாக ஒத்திசைந்து இருக்குதுன்னு கம்பர் எவ்வளவு அழகாக சொல்கிறாரு பாருங்க. இது வெறும் புகையோட வர்ணனை இல்லைங்க, ஒரு உன்னதமான தேசத்தோட முழுமையான சித்திரம். கோச்சல நாட்டு பெண்களின் ஒப்பற்ற அழகினை வியந்து போற்றும் கவிஞரின் சொல் ஓவியம். வணக்கம் நண்பர்களே. நாம் போன பாட்டில் கோசல் நாட்டோட வளத்தையும், அங்கே எப்பவும் ஹோம புகை, சமையல் புகை, கரும்பு ஆலை புகைன்னு விதவிதமான புகைகள் நிறைஞ்சு மேகம் மாதிரி அந்த நகரையே சூழ்ந்து நிற்கிற அழகையும் பார்த்தோம். அந்த வளமான நாட்டில் வாழ்ந்த பெண்களோட அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? அடடா, கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு சித்திரம் விரியுது பாருங்க. ஆனால் இங்கே கம்பர் ஒரு சின்ன கவிதை விளையாட்டு விளையாடுறார். எது உவமை, எது பொருள்னே நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார். வாங்க அந்த அழகுல மூழ்குவோம். இயல்புடை பெயர்வன மயில், மணி இழையின், வெயில் புடை பெயர்வன மிளிர்முலை, குழலின், புயல் புடை பெயர்வன பொழில் அவர் வெளியின், கயல் புடை பெயர்வன கடி கமழ் கழனி. முதல்ல சொல்றாரு இயல்புடை பெயர்வன மயில் அப்படின்னு. அதாவது அந்த நாட்டில் மயில்கள் இருக்கு இல்லையா, அந்த மயில்கள் அங்கே வாழ்கிற பெண்களோட நடை அழகை பார்க்குதாம். அவங்களுடைய அந்த இயல்பான அழகான அசைவுகளை பார்த்து இப்படி ஒரு சாயல் நமக்கு இல்லையே அப்படின்னு வியந்து அந்த பெண்களோட சாயலை பெற்று அவங்கள மாதிரியே நடக்க முயற்சி செய்யுதாம்.
பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், மயில் போன்ற நடை அப்படின்னு பெண்களை வர்ணிப்போம். ஆனா கம்பர் இங்க தலைகீழா சொல்றாரு. மயில்களே பெண்களோட நடையை கண்டு அவங்க சாயலை எடுத்துக்கிட்டு நடக்குதுன்னு சொல்றாரு. என்ன ஒரு கற்பனை பாருங்க. பெண்களோட இயல்பான அழகை எவ்வளவு உயர்வா சொல்றார். அடுத்து, மணி இழையின் வெயில் புடை பெயர்வன மிளிர் முலை. அந்த பெண்கள் மார்பிலே ஒளி வீசும் மணிகள் பதித்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள். அந்த நகைகளோட பிரகாசம் எப்படி இருக்கு தெரியுமா? பட்டப்பகல்ல சூரியன் ஒளி வீசுது இல்லையா, அந்த வெயிலே இந்த பெண்களோட நகைகள் வீசுற ஒளியை பார்த்து, அடடா இவ்வளவு பிரகாசம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு வெட்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகுதாம். வெயிலையே தோற்கடிக்கிற ஒளி அவங்களுடைய ஆபரணங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்றார் கம்பர். என்ன ஒரு உன்னதமான வர்ணனை. மூன்றாவதா சொல்றார், குழலின் புயல் புடைபெயர்வன பொழில். பெண்களோட கூந்தல் எப்படி இருக்கு? நல்ல கரிய அடர்ந்த கூந்தல். அந்த கூந்தலை பார்க்கிற வானத்து மேகங்கள். புயல்னா இங்க கரிய மேகம். இப்படி ஒரு கருமையும் அடர்த்தியும் அழகும் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த பொழில்களை சோலைகளை விட்டு நகர்ந்து போகுதாம். நம்ம மேகம் போன்ற கூந்தல்னு சொல்லுவோம். ஆனா கம்பர் என்ன சொல்றாரு, மேகமே பெண்களோட கூந்தலை பார்த்து இவங்க அழகுக்கு முன்னாடி நாம நிற்க முடியாதுன்னு ஒதுங்கி போகுதுன்னு சொல்றாரு. கடைசியா அவர் விழியின் கயல் புடை பெயர்வன கடி கமழ் கழனி. இப்போ பெண்களோட கண்களுக்கு வர்றாரு. மனம் வீசுகின்ற வயல்வெளிகளில் துள்ளி விளையாடுற கயல் மீன்கள் இருக்கு இல்லையா, அந்த மீன்கள் இந்த பெண்களோட கண்களை பார்க்குதான். பார்த்துட்டு, சே, இந்த கண்களோட அழகுக்கு முன்னாடி நம்ம துடிப்பும் பிரகாசமும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க பார்வைப்பட்டதும் வெட்கப்பட்டு அந்த இடத்த விட்டு நீந்தி போகுதாம். மீன் போன்ற கண்கள்னு நம்ம சொல்கிறத கம்பர் மாற்றி மீன்களே பெண்களோட கண்களுக்கு தோற்று ஓடுதுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா நண்பர்களே, இதுக்கு இலக்கணத்தில் எதிர்நிலை அணி அப்படின்னு பேர். அதாவது உவமானமாக சொல்லப்படுற மயிலை, வெயிலை, மேகத்தை, கயல் மீனை எல்லாம் உவமேயமாக வர்ணிக்கப்படுற பெண்களோட அழகுக்கு முன்னாடி தோற்று போகிறதாவும் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதாவும் அவங்கள பார்த்து வெட்கப்பட்டு விலகி போகிறதாவும் கம்பர் சொல்கிறது. கோசல நாட்டு பெண்களோட அழகை இவ்வளவு உயர்வா இயற்கையையே அவங்களுக்கு பின்னால் நிற்க வைக்கிற மாதிரி சொல்கிற கம்பரோட கவித்திறன் இருக்கே, அது காலத்தை வென்றது. இது வெறும் அழகு வர்ணனை மட்டும் இல்லைங்க. அந்த நாட்டின் வளத்தையும் செழிப்பையும் அங்கே வாழ்ந்த மக்களோட மேன்மையையும் அவங்க மேலே கம்பர் வச்சிருந்த ஆழமான மரியாதையையும் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான பாடல் இது. கோசல நாட்டு பெண்களின் பேரழகுக்கு மலர்கள் உவமையல்ல, மாறாக மலர்களுக்கே அப்பெண்கள் உவமையாகின்றன. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல மயில்கள் பெண்களோட சாயலை கண்டு அவங்க நடை கத்துக்குது, மேகங்கள் கூந்தலை பார்த்து மயங்குது, மீன்கள் கண்களை பார்த்து வெட்கப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த பாடல்ல இன்னும் மெருகேத்தி சொல்றார் பாருங்க. இடையிற மகளிர்கள் எரிப்புனல் மருகக் குடைபவர் துவர் இதழ் மலர்வன குமுதம் மடைபெயர் அனம் என மடநடை அழக கடைசியர் முகம் என மலர்வன கமலம். இடையிற மகளிர்கள் எரிப்புனல் மருகக் குடைபவர் அப்படின்னா, அந்த நாட்டில் பெண்கள் தண்ணியில் இறங்கி குடிக்கிறாங்களாம். அவங்க இடை எப்படி இருக்கு தெரியுமா? இடையிற, அதாவது ஒடிஞ்சு விழுந்துடுமோன்னு பயப்படுற அளவுக்கு மெல்லிசா அழகா இருக்கான். அவங்க தண்ணியில் இறங்கி குடைபவர், அதாவது குளிக்கும்போது எரிப்புனல் மருக, அந்த நீர் அலை அடித்து கலங்குதான். எவ்வளவு ஒரு அழகான உயிரோட்டமான காட்சி பாருங்க. அந்த பெண்கள் தண்ணியில் விளையாடுற அழகை மனசில் கொண்டு வாங்க. துவர் இதழ் மலர்வன குமுதம், அப்படி அவங்க குளிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற குளம் குட்டைகளில் குமுத மலர்கள் பூக்குதாம். அந்த குமுத மலர்கள் எப்படி பூக்குது தெரியுமா? துவர் இதழ் போல. துவர் நான் பவளம், பவளம் மாதிரி சிவந்த உதடுகளை உடைய அந்த பெண்களின் உதடுகளைப் போல குமுத மலர்கள் மலர்கின்றனவாம். என்ன ஒரு கற்பனை பாருங்க. வழக்கமாக நம்ம என்ன சொல்வோம்? குமுத மலர் போன்ற உதடுன்னு சொல்வோம். ஆனால் கம்பர் இங்கே மாற்றி சொல்கிறார்,
பெண்களோட உதடுகளைப் போல குமுத மலர்கள் பூக்குதுன்னு சொல்றார். பெண்களோட உதடு அவ்வளவு அழகா இருக்கு, அதை பார்த்து தான் குமுத மலரே பூக்குதுன்னு கம்பர் சொல்ற நயம் இருக்கே. அடுத்து அந்த நாட்டில் இருக்கிற கடைசியர், அதாவது உழவர் குல பெண்கள், வயல் வேலை செய்கிற பெண்கள், அவங்கள பற்றி சொல்கிறாரு. அவங்க எப்படி நடக்கிறாங்க? மடை பேர் அணம் என மடநடை. மடைனா வயலுக்கு நீர் போகிற சின்ன கால்வாய். அந்த மடையோரமாக அன்னப்பறவைகள் எப்படி மென்மையாக அழகாக நடந்து போகுமோ அதே மாதிரி மடநடை, மென்மையான நடையோட அவங்க நடக்கிறாங்களாம். அதுவும் இல்லாமல் அவங்க அழகம்னு சொல்கிற நல்ல அழகான முடியையும் வச்சுருக்காங்களாம். அன்னம் மாதிரி மெதுவாக நடந்து போகிற அந்த விவசாயி பெண்கள், அவங்க கூந்தலும் ரொம்ப அழகாக இருக்குமாம். கடைசியர் முகம் என மலர்வன கமலம். அவங்க முகம் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே நம்ம தாமரைப்பூ மலர்ந்து சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குமா. உழைக்கிற பெண்களோட முகத்தில் இருக்கிற அந்த பொலிவையும் அழகையும் பார்த்து தான் தாமரையே மலருதுன்னு கம்பர் சொல்லும்போது அந்த பெண்களோட மதிப்பும் அழகும் எவ்வளவு உயர்வாக தெரியுது. ஆக கோசல நாட்டில் குளிக்கிற பெண்களோட உதடுகளை பார்த்து குமுத மலர்களும், உழவர் பெண்களோட முகத்தை பார்த்து தாமரை மலர்களும் பூக்குதாம். இயற்கையே பெண்ணின் அழகை பார்த்து தன்னை படைச்சுக்குதுன்னு கம்பர் சொல்கிற இந்த கற்பனை அவரோட கவித்திறனுக்கு ஒரு மகுடம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு அசைவும் அங்கே வாழ்கிற மக்களோட அழகை எதிரொலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த நாடே ஒரு சொர்க்கம் மாதிரி நம்ம மனசில் விரியுது இல்லையா? இதுதான் கம்பரோட கவிதை நமக்கு தர்ற அனுபவம். நன்றி. கோசல நாட்டு பெண்களின் ஒப்பற்ற அழகு. நண்பர்களே, போன பாடல்ல கோசல நாட்டில் பூத்திருந்த தாமரையையும் குமுத மலரையும் பார்த்தோம். பெண்களோட முகத்துக்கும் உதட்டுக்கும் அதை ஒப்பிட்டு சொன்னார் கம்பர். ஆனால் இப்போ அந்த நாட்டு பெண்களோட அழகை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போறார் பாருங்க. எப்படி? அவங்க அழகு நாம் வழக்கமாக ஒப்பிடுற உவமைகளையே தோற்கடிக்குதாம். கேளுங்க. விதியினை நகுவன அயல்வெளி பிடியின், கதியினை நகுவன அவர் நடை கமலப், பொதியினை நகுவன புணர்முலை கலைவாள், மதியினை நகுவன வனிதையர் வதனம். விதியினை நகுவன அயில் விழி. அந்த கோசல நாட்டு பெண்களின் கண்கள் இருக்கே, அது எப்படி இருக்கான்? வேல் மாதிரி கூர்மையாக இருக்கான். சரி, இது நம்ம கேள்விப்பட்டது தான். ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு? அந்த கண்கள் விதியினை நகுவன, விதியையே பார்த்து சிரிக்குதாம், பழிக்கிறதாம். விதினா யாரு? பிரம்மன், படைப்பு கடவுள். அவரே பார்த்து மயங்கிடுவாராம். அடடா, இப்படி ஒரு அழகையா படைத்தோம்னு அவரே திகைச்சு போற அளவுக்கு இருக்கிறதால அந்த பெண்களோட கண்கள் விதியையே, அதாவது பிரம்மனையே பரிகசிக்குது என்கிறார் கம்பர். அடுத்து, பிடியின் கதியினை நகுவன அவர் நடை. அவங்களுடைய நடை எப்படி இருக்காம்? பெண் யானையோட நடையை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த பெண்களோட நடை அந்த பெண் யானையின் நடையையே பார்த்து சிரிக்குதாம். நீ எல்லாம் ஒரு நடையா என்று கேலி செய்யுதாம். அப்படின்னா அந்த பெண் யானையோட அழகிய மெதுவான அசைந்தாடும் நடையை விட மிக மிக அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான நடையாம் அந்த பெண்களோட நடை. கம்பன் வார்த்தையில் சொல்லணும்னா யானையின் நடையை விட இவங்க நடை மேம்பட்டது. அடுத்த வரி, கமலப்பொதியினை நகுவன புணர்முலை. கமலப்பொதின்னா தாமரை மொட்டு. பெண்களோட மார்பகங்களை தாமரை மொட்டுக்கு ஒப்பிடுவது மரபு. ஆனால் இங்கேயும் அதே கதை தான். அந்த பெண்களின் இணைந்த மார்பகங்கள் தாமரை மொட்டுக்களையே பார்த்து சிரிக்குதாம், பழிக்குதாம். ஏன்? தாமரை மொட்டு மலரும் கூம்பும், ஆனால் இவங்க மார்பகங்கள் எப்பவும் ஒரே மாதிரி முழுமையாக அழகாக இருக்குதாம். அதனால் நிலையற்ற தாமரை மொட்டை பார்த்து நிலையான தங்கள் அழகு சிரிக்குதுன்னு கம்பர் சொல்கிறார். எப்படி இருக்கு பாருங்க இந்த நயம். கடைசியாக, கலைவாழ்மதியின நகுவன வனிதையர் வதனம். அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கு? கலைகள் நிறைந்த சந்திரனை போல் இருக்குன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த முகங்களோ கலை அழகு நிறைஞ்ச சந்திரனையே பார்த்து சிரிக்குதுங்களாம், கேலி பண்ணுதுங்களாம். ஏன்னா சந்திரன் இருக்கானே, அவன் தேய்வான், மறுபடியும் பெருசாவான். ஆனால் இந்த பெண்களோட முகங்கள் எப்பவும் முழுமையாக
களங்கமில்லாம பிரகாசமா ஒளி வீசுதாம். அதனால தேயுற சந்திரனை பார்த்து குறையே இல்லாத தங்களோட முகம் சிரிக்குதுன்னு சொல்றார் கம்பர். ஆக இங்க கம்பர் என்ன பண்றாருன்னா, வழக்கமா உவமையா சொல்ற வேல், யானை, தாமரை மொட்டு, சந்திரன் எல்லாத்தையும் இந்த பெண்களோட உறுப்புகளுக்கு முன்னாடி தோற்று போனதா சொல்றாரு. அந்த உறுப்புகள் இந்த உவமைகளை பார்த்து நகுவன, சிரிக்கின்றன, பழிக்கின்றன என்கிறார். இது சாதாரண வர்ணனை இல்லைங்க, இது அழகின் உச்சத்தை ஒரு இலட்சிய உலகை கம்பர் தன் கவிதை மூலமா நமக்கு காட்டுற விதம். அந்த நாட்டின் அழகை அதன் பெண்களின் வழியா இப்படி மிக உயர்வா, ஏன் இயற்கையையே மிஞ்சும் அளவுக்கு வர்ணிச்ச கம்பரோட கவித்திறனை என்னன்னு சொல்றது. சரி நண்பர்களே, உங்க ஆதரவும் ஊக்கமும் தான் என்ன தொடர்ந்து இயங்க வைக்கும். உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. கம்பன் கூட்டிட்டு போற கனவு உலகத்துக்கு சேர்த்து பயணிப்போம். கோச்சல நாட்டின் ஒப்புயர்வற்ற சிறப்பினை அடுக்கடுக்காய் எடுத்துரைக்கும் கம்பர். அன்பர்களே வணக்கம். போன பாடல்ல கோசல நாட்டு பெண்களோட அழகு எப்படி இயற்கையின் உவமைகளையே வென்று நிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க கண்ணு வேல் முனையையும் நடை பெண் யானையையும் முகம் முழுமதியையும் பழிக்குதுன்னு கம்பர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த நாட்டுல மற்ற பொருள்கள் எப்படி இருந்துச்சாம்? பெண்கள் தான். அப்படின்னா அந்த நாட்டில் இருந்த மற்ற செல்வங்கள்? வாங்க கம்பர் சொல்றத கேட்போம். பகலினொடு இகலுவ படர்மணி மடவார், நகிலினொடு இகலுவ நளிவளர் இளநீர், துகிலினொடு இகலுவ சுதை புரை நுரை, கார் முகிலினொடு இகலுவ கடிமண முரசம். முதல் அடியை பாருங்க. பகலினோடு இகழுவ படர்மணி. அங்க பரவி கிடக்கிற மாணிக்க கற்கள், ரத்தினங்கள் எல்லாம் எப்படி ஒளி வீசுதாம் தெரியுமா? பகலவனோட சூரியனோடையே போட்டி போடுமாம். இகழுவ அப்படின்னா போட்டி போடுறது, சண்டைக்கு நிற்பதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, சூரியனோட ஒளிக்கு முன்னாடி வேற எந்த ஒளி எடுபடும்? ஆனா அந்த நாட்டில் இருந்த மணிக்கற்களோட ஒளி சூரியனுக்கே சவால் விடுற அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சாம். என்ன ஒரு செல்வச் செழிப்பு பாருங்க. அடுத்து, மடவார் நகிலினொடு இகழுவ நளிவளர் இளநீர். போன பாடல்ல அந்த நாட்டு பெண்களோட மார்பகங்கள் தாமரை மொட்டையே தோற்கடிக்கும்னு பார்த்தோம். இப்போ கம்பர் சொல்றார், அந்த நாட்டில் செழிப்பா வளர்ந்து நிற்கிற இளநீர் இருக்கே, நல்ல திரண்ட குளிர்ந்த இளநீர், அது யார் கூட போட்டி போடுதாம்? அந்த பெண்களின் அழகிய மார்பகங்களோடையே போட்டி போடுமா. அடையப்பா, இளநீருக்கு உவமையா மார்பகங்களை சொல்றது வழக்கம். ஆனா இங்க அந்த இளநீரே, நானும் அழகுல உனக்கு சளைச்சவன் இல்லைன்னு அந்த பெண்களோட நகில்களோட மோதுற அளவுக்கு மிகச் சிறப்பா, செழிப்பா, திரட்சியா இருந்துச்சாம். மூன்றாவது அடியில துகிலினோடு இகழுவ சுதை புரை நுரை. சுதைன்னா சுண்ணாம்பு, வெண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பால் நுரைனும் சொல்லலாம். கடல்லையோ ஆற்றிலேயோ கரை ஒதுங்கும் நுரை எவ்வளவு மென்மையா வெண்மையா இருக்கும். அந்த நுரை இருக்கே, அது எது கூட போட்டி போடுதான்? துகில், அதாவது அந்த நாட்டு மக்கள் உடுத்திய மிக மிக மெல்லிய ஆடைகளோட போட்டி போடுதான். நான் மென்மையா நீ மென்மையா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த அளவுக்கு இழைநயமும் வெண்மையும் மென்மையும் வாய்ந்த ஆடைகளை அவங்க அணிஞ்சிருக்காங்க. கடைசியா, கார் முகிலினோடு இகழுவ கடிமண முரசம். அந்த நாட்டில் நடக்கிற மங்கள நிகழ்ச்சிகளில், கல்யாணங்களில் முரசு கொட்டுவாங்க இல்லையா? அந்த கடிமண முரசம், மங்களமான திருமண முரசுகளின் ஒலி எப்படி இருந்துச்சாம்? கரிய மேகங்கள் வானத்தில் இடி இடிக்குமே, அந்த இடியோசையோடையே போட்டி போடுற அளவுக்கு அதிர்ந்து ஒலிக்குமாம். அடேங்கப்பா, சாதாரண முரசொலி இல்லை, மேகத்தோட இடியோசைக்கே சவால் விடுற அளவுக்கு கம்பீரமான வலிமையான ஒலி எழுப்பும் முரசுகள் அந்த நாட்டில் இருந்திருக்கு. ஆக அன்பர்களே, கம்பர் இந்த ஒரு பாடல்ல கோசல நாட்டில் இருந்த மாணிக்க கற்கள் சூரியனோடும், செழித்த இளநீர் பெண்களின் எழில் கொங்கைகளோடும், ஆற்றங்கரை நுரை மெல்லிய ஆடைகளோடும், மங்கள முரசுகளின் ஒலி மழை மேகத்தின் இடியோசையோடும் போட்டி போடுற அளவுக்கு மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஒவ்வொன்றுமே தனக்கு சொல்லப்படுற உவமையை விட சிறந்து விளங்குது. இப்படி உவமைகளையே தோற்கடிக்கிற பொருள்கள் நிறைந்த ஒரு நாடுதான்
ராமன் பிறந்த கோசல நாடுன்னு எவ்வளவு அழகா அழுத்தமா நம்ம மனசுல பதிய வைக்கிறார் பாருங்க கவி சக்கரவர்த்தி. கேட்கும் போதே ஒரு பெருமிதம் வருது இல்லையா? இதுதான் கம்ப நாடனின் கவி ஆளுமை. கோசல நாட்டின் ஒப்புயர்வற்ற வளத்தையும் விண்ணுலகுக்கு நிகரான சிறப்பையும் வியந்துரைக்கும் கம்பர். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல அயோத்தி மாநகரத்தோட அழகையும் அங்க இருக்கிற செல்வங்களையும் அங்க இருக்கிற பெண்களோட எழிலையும் பார்த்தோம். இப்போ அந்த நாட்டை பத்தி சொல்ல வேண்டாமா? அந்த கோசல நாடு எப்படிப்பட்டது, அதோட இயற்கை வளம் எப்படிப்பட்டது? அடேங்கப்பா, கம்பர் வர்ணிக்க வர்ணிக்க நமக்கு மெய் சிலிர்க்குது. வாங்க கேட்போம். காரொடு நிகர்வன கடிபொழில் கழனிப் போரொடு நிகர்வன புணர்மலை அணைசூழ் நீரொடு நிகர்வன நிறைகடல் நிதிசால் ஊரொடு நிகர்வன இமையவர் உலகம். அந்த நாட்டில் இருக்கிற சோலைகள், அதாவது பூங்காக்கள், தோட்டங்கள் எப்படி இருக்குதாம்? காரோடு நிகர்வன கார்மேகங்களுக்கு நிகராக இருக்குதாம். யோசிச்சு பாருங்க. வெறும் மரங்கள் இல்லை, வானத்தில் திரண்டு நிற்கிற கரிய மேக கூட்டங்கள் மாதிரி அவ்வளவு அடர்த்தியா, செழிப்பா, குளிர்ச்சியா அந்த சோலைகள் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த சோலைகளுக்குள்ள போனா மேகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு உணர்வு வருமாம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு உவமை! கழனிப்போரோடு நிகர்வன புணர்மலை. அடுத்து வயல்வெளிகளுக்கு வர்றார் கம்பர். அறுவடை முடிஞ்சு நெல்லையெல்லாம் மலை மாதிரி குவியலா போட்டு வைப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு நெற்போர். அந்த நெற்போர்கள் எப்படி இருக்குதாம்? புணர்மலை, அதாவது தொடர்ந்து நீண்டு நிற்கிற மலை தொடர்ச்சி மாதிரி இருக்குதாம். 1-2 குவியல் இல்லை, பார்க்குற தூரம் வரைக்கும் மலை மேலே மலை வச்ச மாதிரி நெற்குவியல்கள். அந்த நாடு எவ்வளவு செழிப்பானது, எவ்வளவு விளைச்சல் நிறைஞ்சதுன்னு இதை விட அழகாக சொல்ல முடியுமா? மலைகளே தோட்டு போகும் அளவுக்கு நெல் வளம் கொழிக்குது அந்த கோசல் நாட்டில். அணை சூழ் நீரோடு நிகர்வன நிறைகடல். அடுத்த வரி இன்னும் பிரம்மாண்டம். அந்த நாட்டில் ஆற்று நீரை தேக்கி வைக்க அணைகள் கட்டியிருக்காங்க. அந்த அணைகளில் தேங்கி நிற்கிற தண்ணி எப்படி இருக்குதாம்? நிறை கடல், முழுசா நிரம்பி இருக்கிற கடல் மாதிரி இருக்குதாம். சாதாரண குளம் குட்டை இல்லை, பார்க்கறதுக்கு கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்குதாம் அந்த நீர்த்தேக்கங்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? அவங்க நீர் மேலாண்மையில் எவ்வளவு சிறந்து விளங்கினாங்கன்னும் தெரியுது. அந்த அளவுக்கு நீர்வளம் அந்த நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுதுன்னும் தெரியுது. கடலையே கொண்டு வந்து அணைக்குள்ள அடக்கிட்ட மாதிரி ஒரு தோற்றம். அடடா! நிதி சால் ஊரோடு நிகர்வன இமையவர் உலகம். கடைசியா மொத்த நாட்டுக்கும் ஒரு மகுடம் வைக்கிறார் கம்பர். நிதி சால் ஊரோடு நிகர்வன இமையவர் உலகம். செல்வம் நிறைஞ்சு வழியிற அந்த கோஸ்ல நாட்டு ஊர்கள் ஒவ்வொன்றும் எதுக்கு நிகராக இருக்குதாம்? இமையவர் உலகம், அதாவது தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகத்துக்கு சமமா இருக்குதாம். பூலோகத்தில் இருக்கிற ஊர்களை நேரா தேவலோகத்தோட ஒப்பிடுறார் கம்பர். அங்க இருக்கிற செல்வம், மகிழ்ச்சி, அழகு, செழிப்பு எல்லாம் பார்த்தா இது பூலோகமா இல்லை சொர்க்கலோகமானு சந்தேகம் வந்துடுமாம். பார்த்தீங்களா நண்பர்களே, கம்பர் எப்படி அந்த கோசல நாட்டோட ஒவ்வொரு அம்சத்தையும், சோலைகளை மேகத்தோடும், நெற்குவியல்களை மலைகளோடும், நீர்த்தேக்கங்களை கடலோடும், ஊர்வசி தேவலோகத்தோடும் ஒப்பிட்டு அந்த நாட்டின் வளத்தையும் பெருமையையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். கேட்கும்போதே நாமும் அந்த வளமான நாட்டில் உலவுற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி. கோச்சல நாட்டின் அளவு கடந்த செல்வ செழிப்பு. நண்பர்களே, போன பாட்டில் கோசல நாட்டோட சோலைகள் மேகங்கள் போலவும், நெற்கதிர்கள் மலை போலவும், நீர்நிலைகள் கடல் போலவும், ஊர்கள் தேவலோகம் போலவும் இருக்குன்னு கம்பர் சொன்னதை கேட்டோம். ஆனால் அதோட நிற்கலை அந்த நாட்டின் வளம். இன்னும் எவ்வளவு ஆழமா, எவ்வளவு பிரம்மாண்டமா அந்த செல்வம் கொழிக்குதுன்னு இந்த பாட்டில் கம்பர் காட்டுற அழகை பாருங்க. நெல்மலை அல்லன் நிறைவரு தரளம் சொல் மலை அல்லன் தொடுகடல் அமிர்தம் நல்மலை அல்லன் நதி தரு நிதியம் பொன்மலை அல்லன்
மணிபடு புலினம். நெல் மலை அல்லன் நிறை வரு தரளம். அதாவது அந்த நாட்டில் எங்கேயாவது நெல்மலை மலையாக குவிஞ்சு இல்லாமல் இருக்கா? அப்படி நெல்மலை இல்லாத இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே வரிசை வரிசையாக முத்துக்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குமா. பாருங்க கற்பனையை. நெல் இல்லையா, பரவாயில்ல, முத்து இருக்குது, அதுவும் எப்படி மலை மாதிரி. நிறைவரு தரளம், வரிசை வரிசையாக வந்து குவிகிற முத்துக்கள். சொல் மலை அல்லன் தொடுகடல் அமிர்தம். சரி, இந்த சொன்ன முத்து மலைகள் இல்லாத இடங்கள் இருக்கா? அங்கே என்ன இருக்குமா? தொடுகடல் அமிர்தம், அதாவது கடலை கடைந்து எடுத்த அமிர்தம் போன்ற உப்பு. அந்த உப்பு மலை மலையாக குவிஞ்சு கிடக்குமாம். உப்பை போய் அமிர்தம்னு சொல்கிறாரே கம்பர். ஆமாங்க, உயிர்களுக்கு அமிர்தம் மாதிரி இன்றியமையாதது தானே உப்பு. அந்த உப்பு கூட மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதுன்னா அந்த நாட்டில் வளத்துக்கு குறைவே இல்லை பாருங்க. நல்மலை அல்லன் நதி தரு நிதியம். அடடா, இந்த நல்ல உப்பு மலைகள் இல்லாத இடங்கள் இருக்கா? அங்கே என்னவாம்? நதி தரு நிதியம், ஆறுகள் அடிச்சிட்டு வந்து சேர்த்த பொன் பொருள் நவரத்தினங்கள் எல்லாம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குமாம். நதிகள் கூட அந்த நாட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்து மலை மலையாக கொட்டுதாம். என்ன ஒரு செழிப்பு! பொன்மலை அல்லன் மணிபடு புலினம். கடைசியாக கேட்குறாரு கம்பர், சரி, இந்த பொன்மலைகள் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா? அப்படி எங்கேயாவது இருந்தால் அங்கே மணல் மேடுகள் இருக்குமாம். ஆனால் அது வெறும் மணல் மேடு இல்லையாம். மணிபடு புலினம், மணிகள் கொட்டி கிடக்கிற மணல் மேடுகளாம். அதாவது ஆத்து மணல்லையே மாணிக்கமும் ரத்தினங்களும் கலந்து அதுவே ஒரு குவியல் மாதிரி, ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குமா. ஆக கோசல நாட்டில் எங்கே பார்த்தாலும் செல்வம் மலை மலையாக குவிஞ்சு கிடக்குது. நெல்மலை, முத்துமலை, உப்புமலை, பொன்மலை, மணி பதிஞ்ச மணல் மேடுன்னு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, ஆனால் எல்லாமே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. என்ன ஒரு வளமான நாடு, என்ன ஒரு கற்பனை! செல்வம்னா இப்படி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு வளமான நிலத்தை தான் ராமன் ஆளப் போகிறான். நினைக்கவே சிலிர்க்குது. கோச்சல நாட்டு பெண்களின் மேனி மணமும் ஆடவர்களின் ஆண்மை பொலிவும். நண்பர்களே, போன பாடல்ல கோசல நாட்டோட செல்வச் செழிப்பை பார்த்தோம். நெல்மலை, முத்துமலை, உப்புமலை, பொன்மலை, மணிமேடுன்னு எங்கே பார்த்தாலும் குவியல்கள். அப்படிப்பட்ட வளமான நாட்டில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? குறிப்பாக அந்த நாட்டு இளையவர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க நேரத்தை எப்படி செலவழிச்சாங்க? அவங்க இருந்த இடங்கள் எப்படி இருந்துச்சு? வாங்க கேட்டு ரசிப்போம். பந்தினை இளையவர் பயில் இடம் மயில் ஊர். கந்தனை அணையவர் கலைதெரி கழகம். சந்தனவனம் அல சண்பகவனம். ஆம், நந்தனவனம் அல நரைவிரி புறவம். முதல் வரி பந்தினை இளையவர் பயில் இடம். இளையவர்னா இங்க இளம் பெண்களை குறிக்குது. ஏன்னா பந்தினை பயில் இடம்னு சொல்றாரு. பந்து விளையாடுறது பெரும்பாலும் பெண்களுக்கே உரிய விளையாட்டா பார்க்கப்படுது. அந்த கோசல நாட்டு இளம் பெண்கள் பந்து விளையாடுகிற இடங்கள் இருந்ததாம். எப்படி இருக்கும் அந்த இடம்? ஒரே சிரிப்பும் கும்மாளமும் துள்ளலும் ஓசையுமா இருக்கும் இல்லையா? அந்த இடத்தை பற்றி தான் அடுத்த வரி சொல்லுது. அடுத்த பகுதி மயில் ஊர் கந்தனை அனைவர் கலைத்தெரி கழகம். இளம் பெண்களை பற்றி சொன்ன கம்பர் அடுத்து இளைஞர்களை பற்றி சொல்கிறாரு. அவங்க எப்படி இருக்காங்க? கந்தனை அணையவர், மயிலை வாகனமாக கொண்ட முருகனை போல அழகாக கம்பீரமாக இருக்காங்களாம். அவங்க சும்மா இல்லை, கலைத்தெரி கழகம். அதாவது வில்வித்தை, போர் பயிற்சின்னு பல கலைகளை பயில்கின்ற கழகங்கள், அதாவது பயிற்சி சாலைகள் இருந்ததாம். ஆக கோசல நாட்டில் பெண்கள் விளையாடவும் ஆண்கள் கலைகள் கற்கவும் சிறப்பான இடங்கள் இருந்திருக்கு. இப்போ பாருங்க, விஷயத்துக்கு வர்றார் கம்பர். சந்தன வனம் அல்ல சண்பக வனம் ஆம். இதுதாங்க கம்பரோட கவிதை நயம். அந்த பெண்கள் பந்து விளையாடுறாங்களே, அந்த இடம் ஒருவேளை சந்தன மரங்கள் நிறைந்த சோலையாக இருக்கலாம். ஆனால் அங்கே போனால் சந்தன வாசனை வராதாம். பின்ன என்ன வாசனை வரும்? சண்பக வனம் ஆம். சண்பக பூக்கள் நிறைந்த சோலையோன்னு நினைக்கிற மாதிரி மணக்குமாம். ஏன்னா
அந்த இளம் பெண்களோட உடல்ல இருந்து இயற்கையாகவே வீசுகிற நறுமணம் சண்பக பூவின் மணமா. அதனால் அவங்க விளையாடுற இடம் சந்தன சோலையாக இருந்தாலும் அவங்க மேனி மணத்தால் அது சண்பக வனமாக மணக்குதான். என்ன ஒரு கற்பனை பாருங்க, பெண்களின் மேனிக்கு சண்பக மணம்னு சொல்கிறது ஒரு மரபு. அதை எவ்வளவு அழகாக இங்கே பொருத்தி பாடுறார் கம்பர். அடுத்த வரி, நந்தனவனம் அல நரை விரிப்புறவம். இதே மாதிரி அந்த கந்தனை போன்ற இளைஞர்கள் கலை பயிலும் இடத்தை பற்றி சொல்கிறார். அது ஒருவேளை பலவித பூக்கள் பூத்திருக்கிற நந்தவனமாக இருக்கலாம். ஆனால் அங்கே போனால் பல பூக்களோட கலவையான வாசனை வராதாம். பின்ன நரை விரிப்புறவம், அதாவது தேன் சொட்டுகின்ற முல்லை மலர்கள் பூத்து குலுங்குகின்ற ஒரு புறவம் மாதிரி, காடு மாதிரி மணக்குமாம். ஏன்னா அந்த வீர இளைஞர்களோட தோள்களிலிருந்து வீசுகிற இயற்கையான மனம் முல்லைப்பூவின் மணமாம். சங்க இலக்கியமான குறுந்தொகையில் கூட மண்ணொடும் தோளே முல்லை முகைனாருமே அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஆண்களோட தோளுக்கு முல்லை மனம் இயல்புன்னு கம்பர் சொல்கிறாரு. அதனால் அவங்க பயிற்சி செய்கிற இடம் நந்தவனமாக இருந்தாலும் அவங்க மேனி மனத்தால் அது ஒரு முல்லை காடாக மணக்குதாம். ஆக கோசல நாட்டில் செல்வம் மட்டும் கொட்டி கிடக்கல. அங்கே வாழுற இளைய தலைமுறையினரும் அழகிலும் வீரத்திலும் இயற்கையான நறுமணத்திலும் சிறந்து விளங்கினாங்க. அவங்க நடமாடுற இடமே இயற்கையோட போட்டி போடுற அளவுக்கு மனமிகுந்ததாக இருந்துச்சுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க கம்பர். கம்பரோட பார்வை எவ்வளவு நுட்பமானது பாருங்க. வெறும் பொருட்செல்வத்தை மட்டும் வர்ணிக்காம அந்த நாட்டு மக்களோட இயல்பையும் அவங்களோட மென்மையான உணர்வுகளையும் அவங்க இருந்த சூழலையும் கூட தன் கவிதைக்குள்ள கொண்டு வந்து நமக்கு ஒரு மனமிகுந்த கோசல நாட்டையே காட்டிடுறார். கோச்சல நாட்டு பெண்களின் ஒப்புயர்வற்ற அழகையும் கம்பரின் எதிர்நிலையுவமையையும் வர்ணிக்கும் பாடல். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலிலே கோசல நாட்டின் இளையவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் உழவும் இடங்கள் எப்படி மனம் வீசின அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த நாட்டின் பெண்களின் அழகையும் இனிமையையும் நடையையும் பார்த்து இயற்கையே அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்வதாக கம்பர் வர்ணிக்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க போறோம். கோகிலம் நவில்வன இளையவர் குதலை, பாகு இயல் கிழவிகள் அவர் பயில் நடமே. கேகயம் நவில்வன கிளர் இளவளையின், நாகுகள் உமிழ்வன நகைபுரை தரளம். கோகிலம் நவில்வன இளையவர் குதலை, பாகு இயல் கிழவிகள். கோகிலம்னா குயில்கள், நவில்வனனா கற்றுக்கொள்வதே, குதலைனா மழலை, கிழவிகள்னா சொற்கள். அதாவது அந்த கோசல நாட்டில் குயில்கள் இருக்கே, அவை என்ன பேசும் தெரியுமா? அவை பேசுவதற்கு கற்றுக்கொள்றதே அந்த நாட்டு இளம் பெண்களின் மழலை போன்ற, பாகு போன்ற இனிமையான சொற்களை தானாம். பொதுவாக குயிலின் குரல் போல இனிமையான குரல்னு பெண்களை உவமை சொல்வாங்க. ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு? அந்த பெண்களோட பேச்சை கேட்டுதான் குயில்களே பேச கற்றுக்குதாம். அந்த பெண்களின் மொழி அவ்வளவு இனிமையாம். தேனினும் பாகினும் இனிய மழலை சொற்கள். அடுத்து சொல்கிறார், அவர் பயில் நடமே கேகயம் நவில்வன. அவர் அப்படின்னா அந்த இளம் பெண்கள், கேகயம்னா மயில்கள். அவங்களுடைய பயில் நடம், அதாவது பழகி பழகி அழகாக ஒய்யாரமாக அவர்கள் நடக்கும் அந்த நடையை பார்த்துதான் மயில்களே நடக்க கற்றுக்கொள்கின்றனவாம். மயில் மாதிரி ஆடுறாங்க, மயில் மாதிரி நடக்கிறாங்கன்னு சொல்றது வழக்கம். இங்கேயோ அந்த பெண்களோட நடையை பார்த்து தான் மயில்களே தங்களோட நடையை பழகிக்குதாம். அந்த நடை எப்படிப்பட்ட நடையாக இருக்கும்? கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு நாட்டின் பெண்கள் நடப்பதே மயில்களுக்கு பாடமாக இருக்குன்னா அந்த நாட்டின் செழுமையும் அந்த பெண்களின் நளினமும் எப்படிப்பட்டது? இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றார் பாருங்க. கிளர் இளவளையின் நாகுகள் உமிழ்வன நகைப்புரை தரளம். கிளர் இளவளை அப்படின்னா ஒளி வீசுகின்ற இளம் சங்குகள், தரளம்னா முத்துக்கள், நகைப்புரைனா பற்களை போல. அந்த சங்குகளின் குஞ்சுகள், அதாவது சின்னஞ்சிறு சங்குகள் ஈனுகின்ற உமிழ்கின்ற முத்துக்கள் எப்படி இருக்குமாம்? அந்த இளம் பெண்களின் பற்களை போல இருக்குமாம். வழக்கமாக என்ன சொல்வோம்? முத்து போன்ற பற்கள்னு சொல்வோம். ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு? அந்த சங்கு ஈன்ற முத்துக்கள் இந்த பெண்களோட பற்களை போல இருக்குதாம்.
அப்படின்னா எது உயர்ந்தது? பெண்களின் பற்கள் தான் இயற்கையான உன்னதமான அழகு. முத்துக்கள் கூட அதை பார்த்து தான் உருவாகுதாம். கோசல நாட்டு பெண்களின் குரலின் இனிமை, நடையின் அழகு, பற்களின் ஒளி, இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற அழகுக்கெல்லாம் மேலேயாம். இயற்கை கூட அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்தவங்களாம். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா?